வணக்கம். திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருள் வேண்டி முதல்வர் விஜய் அவர்கள் விஸ்வரூப தரிசனம், கொடிமர பூஜை, வேல் வழிபாடு போன்றவைகளை நடத்தினார். அந்த பூஜைகளை அவர் ஏன் நடத்தினார், அதன் மகிமை என்ன, அதுபோன்ற பூஜைகளை சாதாரண மக்கள் நடத்தினால் அவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதையெல்லாம் இந்த வீடியோவில் சித்தர் திருவருள் சே செந்தில்குமார் அவர்கள் விளக்குகின்றார்கள். வாருங்கள், பக்தி பரவசத்தோடு வீடியோவுக்குள் செல்வோம். சார், நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் தேர்தல் முடிவுகள் வர்றதுக்கு முன்னால வேலோட போய் திருச்செந்தூர் முருகரை வழிபட்டார். அது பெரிய அளவில் ஊடகங்கள்லாம் அந்த வேலோட தோன்ற படங்கள் எல்லாம் வந்துச்சு. இந்த வேல் இவரே உருவாக்கி கொண்டு போய் அங்கேருந்து வழிபாடு பண்ணி கொண்டு வந்ததா, இல்லை இது கோயிலிருந்து கொடுத்ததா? இந்த வேல் வழிபாடுங்கிறது எத்தகைய வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிற பற்றி அதனுடைய சிறப்புகளை சொல்லுங்களா? அதாவது முருகர் கையில் 12 வகையான ஆயுதங்கள் இருக்கும் அப்படிங்கிறது சொன்னீங்க. ஆமாம், அதில் வேல் ஆயுதத்துக்கு தான் மிகப்பெரிய சக்தி இருக்கு. அதாவது பொதுவாகவே வாழ்க்கைகளுக்கு ஒரு 3 விதமான சக்திகள் இருக்கணும். அப்போ தான் ஒரு வாழ்க்கைக்கு தேவையானது நிறைவடையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி. அதாவது இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓஹோ. இச்சா சக்தின்னா ஆசைப்படணும், ஒரு விஷயம் வேணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும் அப்படிங்கிறதுலாம் ஆசைப்பட்டு அதுக்குள்ள எண்ணங்களை உருவாக்குறது. ஆமாம், உருவாக்குறது இச்சா சக்தி. கிரியாசக்தி எப்படி அதை செயல்படுத்துறது, ஆசையை செயல்படுத்துறது. ஆமாம், நடவடிக்கை இருக்கிறது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. ஞான சக்தி, தெளிவான சிந்தனை இருக்கணும். ஓஹோ. தெளிவான மனசு இருந்தால் தான் அதை அடைகிறதுக்கு தெளிவான சிந்தனை வேணும். ஆமாம், சரி. இது முருகனுடைய அவதாரத்தை இது அப்படி ஒப்பிட்டு சொல்லுவாங்க. சைக்காலஜிஸ்ட் எல்லாம் சொல்லக்கூடிய இந்த 3 தத்துவத்துக்கு முன்னோடியே முருகர் தான். ஆமாம், வேல் தான். சரி. முருகனுடைய இதுலேயே சரி, இந்த இச்சா சக்தினா வள்ளியை குறிக்கும். அவருக்கு 2 பக்கமும் இருக்கிற அந்த வள்ளி தெய்வானையில் வள்ளியை தான் இச்சா சக்திங்கிற குறிக்கும். சரி. தெய்வானையை கிரியாசக்தியை குறிக்கும். இந்த வேல் அவர் வச்சிருக்கிற வேல் தான் ஞான. அப்போ அந்த வேல் வழிபாடுங்கிறது எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு அவங்களுடைய சிந்தனைகள் தெளிவாகுங்கிறது அர்த்தம். சரி. அந்த ஞான வடிவமாக இருக்கிறது தான் அந்த முருகன் வைத்திருக்கிற வேல். அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, முருகரை வழிபடும் போது கண்டிப்பாக வேல் பார்த்து வேலை வழிபடணும். முருகர் வழிபாட்டில் ஒரு தத்துவமே சொல்லுவாங்க, வேல் வழிபடலைன்னா முருகரை வழிபட்டதில் அர்த்தமே இல்லை அப்படிங்கிறது சொல்லுவாங்க. வேலையும் சேர்த்து வழிபடணும் அப்படிங்கிறது. அதனால தான் இதை எல்லாருமே ரொம்ப சிறப்பாக சொல்லியிருப்பாங்க. வேல் வழிபாடு. ஆமாம், அந்த காலத்தில் அதான் காரணம். ஆமாம், அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகளில் இதை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அவருடைய பாடல்களில் வேல் விருத்தம்னு சொல்லி இப்போ அந்த வேலுக்குள்ள மகிமையும் சிறப்பையும் அவர் அவ்வளோ அழகாக சுட்டி காமிச்சிருப்பாரு. வேலுங்கிறதுக்கு அவ்வளவு பவர் இருக்கு அப்படிங்கிறது. சரி. இப்போ நீங்க கேட்டீங்க, முதலமைச்சர் ஏன் இது இப்படி வேல் ஏந்திட்டு போனாரு அப்படிங்கிறத கேட்டீங்க. சரி. இது திருச்செந்தூர் தேவஸ்தானம் அந்த ஆலயத்துல இருந்து கொடுக்கப்பட்ட வேல் அல்ல. சரி. கட்சியில இருந்து அவங்களுடைய நிர்வாகிகள் தான் அதை கொடுத்தாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். 4 அடி உயரம் உள்ள அந்த வேல் தயார் பண்ணி விஜய்கிட்ட கொடுக்குறாங்க, அவர் எடுத்துட்டு வழிபாடுக்கு போறாரா? அதாவது கட்சி நிர்வாகிகள் அதை தயார் பண்ணி 4 அடி உயரம் உள்ள அந்த வேலை எடுத்து, சரி, அங்கே உள்ள ஒரு அர்ச்சகர்கிட்ட கொடுத்து, சரி, அவரு தான் விஜய் கையில் கொடுக்குறாங்க. சரி. விஜய் அதை ஏந்திட்டு உள்ளே போய் மற்ற ஒவ்வொரு தரிசனம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் சொன்னாங்க. சரி. நம்மளுக்கு பொதுவாகவே வேல் ஏந்தியாச்சுனாலே வெற்றி தான். சரிக்காக தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆலயத்தில் வேல் ஏந்தி நிறைய நீங்கள் பாத யாத்திரை வர்ற பக்தர்கள் பாருங்கள், அவங்க வேல் எடுத்துகிட்டு வருவாங்க. திருச்செந்தூர் கோயிலில் அந்த தைப்பூசத்துக்கும் இந்த விசாகத்துக்கும் வைகாசி விசாகத்துக்கும் இந்த ஆயிரக்கணக்கான வேல்கள் வர்றதுக்கு இதுதான் அடிப்படை. லட்சக்கணக்கான பேர் வருவாங்க, வேலோடு வருவாங்க. இந்த வேல் எடுத்துகிட்டு எதுக்கு வருவாங்கன்னா, அவங்க நினைக்கிற காரியங்கள் இதெல்லாம் வெற்றி ஆகணும், பூர்த்தி ஆகணும் அப்படிங்கிறது தான் இருக்குது. அதனால தான் அந்த வேலுக்கு வெற்றி வேல்னு சொல்லுவாங்க. விஜய் எதுக்கு எடுத்துட்டு வந்தாரு? வெற்றி வேல். வெற்றி கிடைச்சது. வெற்றி முருகருக்கு எடுத்து கொடுத்ததுனால தான் அவருக்கு அந்த வெற்றி கிடைச்சது. அந்த வேல் பின்னணியில நிறைய தகவல்கள் இருக்கு. இப்போ வேல் நீங்க எடுத்துக்கலாம். வேல் அமைப்பை பாருங்க, நீளமா ஆழமா இருக்கும்.
அகன்று வரும், ஆமா, கூர்மையா இருக்கும். மேல் நோக்கி ஆமா, ஒரு ஆற்றல் போறது மாதிரி இருக்கு. இருக்கும். சரி. இப்போ அந்த வேலினுடைய தத்துவமே அதான், ஆழமா சிந்திக்கணும், அகலமா சிந்திக்கணும், கூர்மையா சிந்திக்கணும் அப்படிங்கிறதுலாம் அதில் ஒவ்வொரு தத்துவமாக சொல்லுவாங்க. ஓஹோ. அதில் நிறையா இருக்குது. அது அந்த ஞானத்தினுடைய வடிவமாக இருக்கிறதுனால தான் அந்த வேல் வழிபாடு வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. கடந்த 10 ஆண்டுகளாக வந்து சரி, இவர் வேல் விருத்தம் வந்து படித்து வழிபடுறவங்க எண்ணிக்கை பல மடங்கு அதிகரிச்சிருக்கு தமிழ்நாட்டில். ஓ. அதே மாதிரி வள்ளிமலை சுவாமிகள் அவர் வேல்மாறல் ஏற்றி கொடுத்து அந்த இதையும் பறித்து இது பண்ணுறவங்க எண்ணிக்கை வந்து இப்போ ரொம்ப மடங்கு. வீட்டிலையே வேல் வழிபாடு பண்ணுறவங்க வந்து நிறைய வெற்றிகள் அடைஞ்சிருக்காங்க. வேல் வழிபாடு வந்து இப்போ வந்து ரொம்ப அதிகமாகிட்டே வருது. சரி. அதனால தான் அந்த வேல் விருத்தம் பாடல்களுக்கு வந்து இப்போ கந்தசஷ்டிக்கு இணையாவோ இல்லைன்னா கந்தசஷ்டியோடு அதிகமாகவே இருக்குன்னு கூட சொல்லலாம். வேல் விருத்தத்துக்கு தான் அந்த படிக்கிறது. ஏன்னா வேலுக்கு அந்த சக்தி இருக்குது. அதனால தான் திருச்செந்தூர் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேல் வந்து நம்மளுக்கு கோயிலே வந்து வேல் கொடுப்பாங்க. ஓ, உங்களுக்கு கூட கிடைச்சிருக்கா? ஆமாம், எனக்கு கிடைச்சிருக்கு. அதாவது இப்போ நம்ம திருச்செந்தூர் கோயில் போகிறோம்னு வச்சுக்கிடுங்களா, உள்ளே போய் நம்ம கும்பிட்டுட்டு நம்ம சாதாரணமாக அந்த கருவறைக்கு முன்னாடி வந்து ஒரு மணியடி இடம்னு சொல்லுவாங்க. சரி. அந்த இடத்துக்கு முன்னாடி நின்று முருகரை கும்பிட்டுட்டு வர்றது ரொம்ப விசேஷம். எந்த முருகர்? பாலமுருகரையா சண்முகரையா? கருவறை பாலசுப்ரமணியம். பாலசுப்ரமணியம். ஆமாம். இப்போ அவரை நம்ம கும்பிடும்போது வந்து அதுக்கு வந்து ஒரு அந்த இடத்துல நின்று கும்பிடும்போது வந்து நிறைய அந்த சந்தனம், அவருக்கு அந்த சந்தன காப்பு அலங்காரம் பண்ண சந்தனம், விபூதி, அது கூட சேர்த்து ஒரு சின்ன வேல் கொடுப்பாங்க. பரவாயில்லையே. ஒரு அதிர்ஷ்டமானதா? ஆமாம், இது வந்து ரொம்ப ரொம்ப ரேராக கிடைக்கும். சரி. அது கிடைச்சதுன்னா ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் அந்த வேலை காட்டுங்களா உங்களுக்கு? எனக்கும் கூட நான் ஒரு தடவை எனக்கு அந்த இது கிடைச்சது. ஓ, ரொம்ப அற்புதமாக இருக்க. ஆமாம், இதை உங்களுக்கு சந்தனத்தோட சேர்த்து வந்து உங்களுக்கு பிரசாதம் நம்ம எல்லாமே வச்சு திருநீர்லாம் வச்சு அது வந்து அந்த அர்ச்சகர் எனக்கு கொடுத்து. இது எத்தனை வருஷத்துக்கு முன்னால் உங்களுக்கு கிடைச்சது? இது நான் போன மாதம் தான் போயிருந்தேன். ஓ, சரி. அப்போ அதாவது விஜய் போனதுக்கு முன்னாலும் போயிட்டுங்க? ஆமாம் ஆமாம். சரி. அந்த சமயத்தில் கிடைச்சது. விஜய்க்கு முன்னாலே வேல் வாங்கி வந்துருக்கீங்க. வெற்றி தந்திருக்காருன்னு அர்த்தம். முருகர் வந்து நான் ஒரு இது நினச்சிருந்தேன், அது வெற்றியாக தான் முடிஞ்சுது. ஓ, ஆமாம், நான் மனசுக்குள்ளே நினச்சிருந்தேன். சரி. அந்த மனசுக்குள்ளே நினச்சிருந்த இது வந்து இந்த வேளால் எனக்கு வெற்றியாக முடிஞ்சதுன்னு சொல்லி நான் முழுமையாக நம்புகிறேன். ஓ, கருவறையிலிருந்து கிடைச்ச ஒரு அற்புதமான இதே மாதிரி அங்கே வந்து அவங்கக்கிட்ட கேட்டால் கூட சில அர்ச்சகர்கள் கொடுப்பாங்க. சரி. சில வேண்டுதல்களை வச்சுட்டுலாம் கேட்டாங்க. மனப்பூர்வமாக வேண்டும் போது அவங்ககிட்ட சொல்ல கேட்குறோம். அதை வந்து நம்ம தெரிஞ்சு இருக்கணும். அதை வந்து உள்ளே போய் நம்ம எப்படி அதை அணுகணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக செஞ்சாச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த வழிபாடுகள் சிறப்பாக இருக்கும். அந்த இதெல்லாம் மீறி கடவுள் அருள் இருக்கணும். அந்த நேரம் தான் கைக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் இந்த வேலை தூக்கிட்டு போகும்போது இப்போ வேல் விருத்தம்ங்கிறது கந்தசஷ்டி கவசத்தை விட ரொம்ப பிரபலமாக பிரமாண்டமாக இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ விஜய் வந்து அந்த வேலை தூக்கிட்டே போகும்போது இந்த வேல் விருத்தத்தை பாடிட்டே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்குமோ? அப்படியெல்லாம் சொல்லலை. அப்படி சொல்லலை. அப்படியெல்லாம் எந்த தகவலும் வரல. ஆனால் வேல் விருத்தம் பாடுனா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டா? வேல் விருத்தம் வீட்டில் வச்சு பாடுவாங்க. ஓ, வீட்டில் வச்சு பாடணும். ஆமாம், வேல் இப்போ வேல் வழிபாடுகள் நடக்கிறது வந்து வேல் வச்சு அதுக்கு அபிஷேகம் பண்ணி, அதுக்கு வேலுக்கு அபிஷேகம் இருக்குது. ஆமாம், அதுக்கு ஒரு பெரிய ஒரு வேலுக்கு அபிஷேகம் பண்ணி அதுக்கு அலங்காரம் பண்ணி அதுக்கு முருகருக்கு என்ன பூஜை பண்ணுறோமோ அதே பூஜையை வேலுக்கு பண்ணணும். ஓ, அந்த வேலுக்கு கருவறையில் இருக்கிற முருகருக்கு என்ன மாதிரி நம்ம பூஜைகள் பண்ணுறோமோ அதே மாதிரி அந்த வேலுக்கும் பண்ணியாச்சுன்னா நம்ம வீட்டில் இருக்க பண்ணியாச்சுன்னா அதுக்கு ஒரு தனி மகத்துவமே இருக்குது. சரி. நிறைய அதில் பலன்கள் கிடைக்கும். சரி. இப்போது நம்மளை மாதிரி பக்தர்கள் நிறைய பேர் இந்த வேல் பூஜை வீட்டில் வச்சே பண்ணணும்னு நினச்சா இதுக்கான வழிமுறை என்ன? நம்மளே ஒரு வேலை வாங்கி அங்கே கொண்டு கோயிலில் கொண்டு திருச்செந்தூர் முருகன் காலடியில் வச்சு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு அதுக்கு அபிஷேக ஆராதனை பண்ணி வழிபடணுமா? தாராளமாக பண்ணலாம். சரி. அதை வந்து அந்த குறிப்பிட்ட நாட்களில் வந்து நிறைய பேரை கூப்பிட்டுட்டு வந்து அந்த வேல் விருத்தத்தை படிக்க வைக்கலாம். ஓஹோ. பஜனை கூட்டு இதாக இருந்து அந்த இதை செய்யலாம், பண்ணலாம். ஆமாம். அந்த பூஜைகள் வந்து நம்ம வேல் வழிபாடு வேல் பூஜை எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பலன்கள் வரும். பலன் கிடைக்கும். அந்த வீடும் ஒரு சுபிட்சமாக எல்லாருக்குமே திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போனது போன்ற அருள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சென்னையிலே ஒரு 7-8 பேர் வந்து அவங்க வீடுகளில் வந்து இந்த வேல் பூஜை நடத்துகிறாங்க. தவறாமல் நடத்துவாங்க. அவங்க வந்து இந்த தைப்பூசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வேல் வச்சு காவடி எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பூஜை நடத்துவாங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்த பூஜையெல்லாம். வேல் பூஜை நடத்துறதுலாம் வந்து அது வீடுகளில் வந்து தவறாமல் பெண்கள் வந்து இந்த பூஜையை நடத்தினாங்கன்னா ரொம்ப நல்லது.
அந்த வீட்டுக்கு சுபிச்சமாக இருக்கும். அந்த வேலுக்குள்ள மகத்துவமே அதுதான். அந்த அதுதான். சார் நம்ம முதல்வர் விஜய் வந்து விஸ்வரூப தரிசனம் அந்த பூஜையிலே கலந்துக்கிட்டாரு. ஆமாம். இப்போ அதை பற்றி மக்கள் ரொம்ப அந்த விஸ்வரூப தரிசனத்தை பற்றி நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைச்சது மாதிரி அந்த விஸ்வரூப தரிசனத்தை மேற்கொண்டா நம்ம பார்த்தா நமக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை ஏகப்பட்ட பக்தர்கள் மத்தியில் வந்திருக்கு. இந்த விஸ்வரூப தரிசனத்தினுடைய ஐதீகம் என்ன, அதனால் நமக்கு பக்தர்களுக்கு கிடைக்கிற பலன் என்ன? அதாவது திருச்செந்தூர் ஆலயத்தில் வந்து காலையில் தினமும் வந்து காலையில் 5 மணிக்கு நட திறப்பாங்க. அந்த சமயத்தில் முருகரை பார்த்து கிடைக்கிற அந்த தரிசனம் தான் விஸ்வரூப தரிசனம். அதாவது முதல் தரிசனம், அதாவது அதிகாலையில் கிடைக்கிற முதல் தரிசனம் விஸ்வரூப தரிசனம். அதாவது கோவில் நடை திறந்து திருப்பள்ளியை வச்சு சுப்ரபாதம் இதெல்லாம் பாடி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு பிறகு வந்து கருவறையில் உள்ள முருகனை வந்து முதல்ல தரிசிக்கிறது. எப்படின்னு ஆச்சுன்னா, அதாவது வந்து முந்தின நாள் என்ன அலங்காரத்தில் இருந்தாரோ முருகர், சரி, அதாவது சந்தனக்காப்பு அலங்காரத்தில் இருப்பார். சரி, எப்போவுமே வந்து பள்ளியறை பூஜைக்கு முன்னாடி அவருக்கு வந்து சந்தனக்காப்பு அலங்காரம் பண்ணி தான் அவரை இது பண்ணியிருப்பாங்க. சரி, அந்த சந்தனக்காப்பு அலங்காரத்தில் காலையில் முதல்ல அந்த பண்ணுற தரிசனம் தான் விஸ்வரூப தரிசனம். சரி, அந்த தரிசனத்தை பண்ணியாச்சுன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். அதாவது எவ்வளவு பெரிய தடைகள் இருந்தாலும் சரி வாழ்க்கையில், சரி, அது எல்லாமே அப்படியே நீங்கிறோம் அப்படிங்கிறது தான் அதனுடைய மிகப்பெரிய ஐதீகம். அந்த விஸ்வரூப தரிசனத்துக்குள்ள இதில் வந்து என்ன காரியங்கள் நம்ம நினைக்கிறோமோ அது நடக்கும். சரி, நீண்ட காலமாக என்ன தடைகள் இருந்ததோ அது நீங்கும். சரி, வாழ்க்கையில் மனசில் ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், மன அமைதி, சரி, இதெல்லாம் உண்டாக்குறதுக்கு அந்த விஸ்வரூப தரிசன பூஜை வந்து ரொம்ப கை கொடுக்கும். அதனால தான் அந்த விஸ்வரூப தரிசன பூஜையில் கலந்துக்கிடணுங்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. வெளிநாடுகளிலிருந்து வர்றவங்க வந்து பெரும்பாலும் இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அந்த குறிப்பிட்ட வெளிநாட்டவர்கள் இப்போ பெருமளவில் அந்த விஸ்வரூப தரிசனம் நிறைய பேர் வராங்க. காலையில் 5 மணிலேருந்து 5:30 வரைக்கும் அது அந்த அரை மணி நேரம். அதுக்காக ஒரு தனி கட்டணமா? எனக்கு அந்த கட்டண விவரங்கள் தெரியல. ஆனால் அந்த சமயத்தில் வந்து பண்ணியாச்சுன்னா அதுக்கு ஒரு தனி இது இருக்கும். ஆனால் விஸ்வரூபங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம். அதாவது முருகர் கடந்த வீடியோவில் வந்து 2 தடவை முருகர் விஸ்வரூபத்தை தோன்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். இது வந்து என்னன்னா அந்த விஸ்வரூபத்தினுடைய பிரதிபலனா அப்படி அந்த காட்சி காட்டுறது. சரி, அதனால தான் அதை விஸ்வரூப தரிசன காட்சி அப்படிங்கிறது மாதிரி சரி அதை வச்சுருக்காங்க. காலையில் அதிகாலையில் அதை வழிபடுறது வந்து ரொம்ப விசேஷம். அதில் வந்து இப்போது முதல்வர் விஜய் வந்து முதல்ல இந்த விஸ்வரூப தரிசனம் தான் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் அந்த ஆமாம் ஃபஸ்ட்டு அந்த இதோட போய் அவருக்கு அங்கேருந்து பார்த்து அந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதுதான். இப்போ மற்ற தரிசனத்துக்கும் விஸ்வரூப தரிசனத்துக்கும் வித்தியாசம் என்னென்னா, இப்போ சாதாரண நம்ம போய் கும்பிடுறது வந்து நம்ம வந்து முருகரை பார்த்து கும்பிடுவோம். சரி, நம்ம தரிசனம் பண்ணுறோன்னு அர்த்தம். ஆனால் விஸ்வரூப தரிசனத்தில் முருகர் வந்து பார்ப்பார் யார் யாரெல்லாம் வந்திருக்கா அப்படின்ட்டு. பார்த்து அவங்களுக்கு அருள் பாலிப்பார். அதுதான் அந்த விஸ்வரூப தரிசனத்தினுடைய ஒரு தனி சிறப்பு. அதுதான் அந்த இதில் உள்ள சிறப்பு. அந்த இதுதான். இன்னொன்று என்னென்னா, அந்த விஸ்வரூப தரிசனம் காட்சி நடக்கும்போது அந்த பூஜைகள் பண்ணும்போது காலையில் முருகருடைய காலடியிலிருந்து அந்த பன்னீர் இலை, ஆமாம் சரி, அந்த விபூதி கொடுப்பாங்க. இந்த பன்னீர் இலையை ரொம்ப அற்புதமாக அந்த இலக்கியங்கள்லையும் ஆன்மீகத்துலேயும் சொல்கிறாங்களே, அதில் என்ன சிறப்பு? அதாவது திருச்செந்தூர் ஆலயத்தில் மட்டும்தான் இந்த பன்னீர் இலை விபூதிங்கிறது வந்து இருக்குது. மற்ற ஆலயங்களில் இருந்த மாதிரி சரி, முருகன் ஆலயங்களில் இது வந்து திருச்செந்தூர் ஆலயத்துக்கே உள்ள மிகப்பெரிய சிறப்பு இந்த பன்னீர் இலை விபூதி. சரி, ஏன்னா ஆதிசங்கரருக்கே அவருடைய வெப்பநோயை தீர்த்தது வந்து இந்த பன்னீர் இலை தான். இது வந்து இந்த இதுக்கு இந்த பன்னீர் இலையை வளர்க்குறதுக்குன்னே தனி இடமே இருக்குது. முருகன் திருச்செந்தூர் முருகருக்கு அந்த இடம் பெரிய மரமாக பன்னீர் மரங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். அதுலேருந்து தான் அந்த இலைகள் ஏறுவாங்க வந்து. ஆமாம், அந்த இலை வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப வித்தியாசமானது. நீங்கள் திருச்செந்தூர் போகும்போது பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி நிறைய அர்ச்சகர்கள் வச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. சரி, இதில் தான் அந்த இலை வந்து அந்த பன்னீர் இலை இருக்குது. இந்த மாதிரி இருக்கும். இதில் முருகருடைய அடையாளம் ஏதோ இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆமாம், இதில் வந்து என்னென்னா, இப்போ வந்து இந்த பன்னீர் இலையை வந்து இந்த 2 பக்கமும் பிடிச்சாச்சுன்னா இதில் தான் அந்த திருநீர் வச்சு தருவாங்க.
இந்த ஒவ்வொரு பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா 6 இது இருக்கும், கோடுகள் இருக்கும். கோடுகள் மாதிரி. அந்த 6 12 கோடுகள் இருக்கும். 12 இது இருக்கும். ஒவ்வொரு இலையிலையும் அப்படிதான் இருக்கும். எல்லா பன்னீர் இலையிலையும் இதே மாதிரி தான் இருக்கும். இருக்கும். ஓ, இது வந்து அந்த முருகனுடைய இதை அப்படி பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு 12 கரங்களை சொல்ற மாதிரி. ஆமாம், 12 கைகள் அதை வந்து சுட்டி காட்டுற மாதிரி உள்ள ஐதீகம். ஓஹோ. அதனால தான் இதில் வச்சு கொடுக்குற இதுக்கு வந்து ம். ஒரு பெரிய மகத்துவம் இருக்கு, சக்தி இருக்குங்கிறது அர்த்தம். இதை வந்து திருச்செந்தூர் பகுதி மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து செல்வம்னு தான் சொல்லுவாங்க. இதை பன்னீர் செல்வம்னு சொல்லுவாங்க. பன்னீர் செல்வம்னாலே இதுதான். ரைட்டு. இந்த பன்னீர் இலை விபூதி தான் பன்னீர் செல்வம். இந்த ராஜகோபுர பணியாளர்களுக்கு எல்லாமே நீங்க இதுல தான் விபூதி வச்சு கொடுத்தாங்க. அது பணமாவோ பொண்ணாவோ அது சொன்னீங்க. ஆமா, அது கடந்த வீடியோல சொன்னது இந்த இலை தான். ஆமா, இந்த மாதிரி இதுதான். இதுக்கு வந்து ரொம்ப மகத்துவம். இது என்னன்னா, அந்த விஸ்வரூப தரிசனத்துல சமயத்துல இதை வாங்குறதுக்கு மிகப்பெரிய போட்டி இருக்கும். நீங்க விஸ்வரூப தரிசனத்துல தான் இதை வாங்கியிருக்கீங்க? இது நான் அங்கே வாங்கலை, நான் வெளியில தான் வாங்கிட்டு வந்தேன். சரி. அர்ச்சகர்கள்ட்ட தான். வெளியெல்லாம் கோயிலில் தான்? ஆமாம், கோயிலில் தான் வாங்கினேன். சரி. இது வந்து விஸ்வரூப தரிசனத்தில் வாங்கினா ரொம்ப நல்லதுங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்கு. ஏன்னா அந்த சமயத்தில் முருகருடைய காலடியிலிருந்தே வச்சு எடுத்து தருவாங்க. இதை விஜய் வந்து இந்த பன்னீர் இலை வாங்கி இது பண்ணதுனால தான் அவருக்கு அந்த இது வாங்கி இது பண்ணும்போது இது என்ன ஆகும்னா, இதுதான் அந்த கிரக தோஷங்களை நீக்கிறதுக்கு இதுக்குள்ள ஒரு காரணம். தோஷங்கள் நீங்கும், எதிரிகள் தொல்லை இருந்ததுன்னா அது வந்து விலக போக செய்வதெல்லாம் இந்த பன்னீர் இலைக்கு உள்ள பெரிய மகத்துவமே அதுதான். அந்த சக்தி அந்த இது இருக்குது. அதான் விஸ்வரூப தரிசனத்துக்கு பிறகுதான், அதுக்கப்புறம் தான் கொடிமர பூஜைக்கு வருவாங்க. சரி. இதில் விஜய் வந்து தன்னுடைய வெற்றியை வந்து எல்லாருமே அண்ணாந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடிமர பூஜையில் கூட கலந்துருக்கிறாரு. அதில் ஏதாவது ஒரு ஐதீகங்கள், நம்பிக்கைகள், அந்த கொடிமர பூஜையுடைய சிறப்புகள் அது என்னது? திருச்செந்தூர் ஆலயத்தில் வந்து 3 கொடிமரம் இருக்குது. ஓ, 3 கொடிமரம். ஆமாம், வழக்கமாக எல்லா இதுலேயும் 1 தான் இருக்குமா? ஆமாம். ஓ, ரைட். இங்கே வந்து 3 கொடிமரம். அதில் வந்து 2 வந்து தங்க தகடுகள் பொருத்தப்பட்ட 2 இது, 1 வந்து செப்பு தகடுகள் பொருத்தப்பட்ட ஒரு கொடிமரம். சரி. இது வந்து அந்த செப்பு தகடுகள் பொருத்தப்பட்ட அந்த கொடிமரத்துக்கு கீழே தான் வந்து அந்த கொடிமர பூஜை வந்து இதெல்லாம் வழக்கமாக பெரிய அளவு நடக்கும். அங்கே தான் வச்சு அந்த பூஜைகள் இது பண்ணும்போது, ஏன்னா திருவிழாக்களுக்கு இந்த பிரம்மசூத்து கொடியேற்றுறதுலாம் அந்த செப்பு அந்த இது கொடிமரத்தில் தான். கொடி 3ல் அதுதான் பெருசா அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை பழமையானதா? பழமையானது அப்படின்னு எடுத்து. ஆமாம், அதில் தான் அந்த திருவிழாக்களுக்கு தான் அதில் தான் அந்த கொடியேற்றம் நடக்கும், அதில் தான் நடக்கும். ரைட் ரைட். அந்த கொடிமரத்துக்குள்ள பூஜைகள் நடத்தும் போது என்ன ஐதீகம்னா, அந்த பள்ளியறை பூஜையில் வச்சிருந்த கல்கண்டு, சரி, அந்த பால் இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க மறுநாள் அந்த கொடிமர பூஜையில் கலந்துக்கிறவங்களுக்கு தர்றாங்க. அந்த கல்கண்டு வாங்கி பாடுறது வந்து ரொம்ப விசேஷமானது. ஏன்னா அந்த பிரசாதம் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப அபூர்வம். ஒரு நாள் முழுக்க இறைவனுடைய காலடியில இருந்து கிடைக்குது. ஆமாம், பள்ளியறையில் இருந்துட்டு வந்து அந்த கல்கண்டு வந்து கிடைச்சிச்சுன்னா சரி, ரொம்ப நல்லது. குடும்பத்தில் அவங்களுக்கும் நல்லது வரும். சரி, ஆரோக்கியம் மேம்படும். இதுக்கெல்லாம் அந்த கல்கண்டு சாதாரணமாக தான் தெரியும், பார்க்கறதுக்கு கல்கண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பள்ளியறை பூஜையில் இருக்கிற வந்து அந்த கொடிமர பூஜைக்கு அப்புறம் அந்த கிடைக்கிறது வந்து ரொம்ப விசேஷம். அதுக்காக தான் அந்த கொடிமரத்து பூஜையை வந்து ரொம்ப விரும்புவாங்க நிறைய பேர். சரி, இந்த கொடிமர பூஜைங்கிறது பெரிய அளவில் படையல் அது இதெல்லாம் போட்டு நடத்துறதா, இல்லை ஒரு தீபாராதனை மட்டும் நடக்கிறதா? தீபாராதனை அமைப்பு அந்த மாதிரி தான் சார், அது மாதிரி தான் இருக்கும். ஆமாம், அதுவும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். ஓஹோ. ஆமாம், ஏன்னா அடுத்தடுத்து பூஜைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஓஹோ. உங்களுக்கு வந்து ஆனால் வாழ்க்கையிலேயோ இல்லை எண்ணத்திலேயோ ஒரு பெரிய வெற்றி அடைகிறதுக்கு, வெற்றி கொடியை நாட்டுறதுக்கு இந்த கொடிமர பூஜையில் கலந்துக்கிறாங்க. கண்டிப்பாக, நிச்சயமாக. ஏன்னா அதே மாதிரி தான் அடுத்தடுத்து அதுக்கு அந்த பிரகாரங்கள்லேயும் அதே மாதிரி அமைப்புகள் இருக்கும் ஒவ்வொரு சன்னதியிலையும். சரி, நீங்கள் அந்த தட்சிணாமூர்த்தியை பார்க்கலாம், விநாயகர் சன்னதி பெருசாக இருக்கும், லிங்கங்கள் இருக்கும், சத்ரு சம்ஹாரம் இருக்கும், நிறைய இருக்குது அந்த பிரகாரம். ஆமாம், நீங்கள் சொன்னீங்க அதில் அந்த சத்ரு சம்ஹார பூஜையை கூட விஜய் மேற்கொண்டிருக்கிறாரு. ஆமாம், அதில் அவருடைய நோக்கம் என்னவா இருந்திருக்கும்? அதுதான், அதாவது சூரபத்மனை வந்து முருகப்பெருமானை வந்து ஆட்கொண்டதனுடைய நோக்கம் என்ன? அரவணைச்சு எதிரியாவே பார்க்கல. சரி, அரவணைச்சு கந்தன் கருணையை காமிச்சாரு. அதனுடைய அந்த பிரதிபலிப்பு தான் அந்த பிரகாரத்தில் 2ஆம் பிரகாரத்தில் சரி சத்ரு சம்ஹார மூர்த்தி அந்த கோலத்தில் வந்து அங்கே ஒரு புடைப்பு சிற்பமாக அதை வச்சுருக்காங்க. ஓஹோ. முருகர் வந்து வேல் ஏந்தி வீசுகிற மாதிரியும் அந்த சூரபத்மன் வந்து 2ஆ பிளக்கிற மாதிரியும் அந்த அதுதான் சம்ஹாரத்தினுடைய இது வடிவம். அது ஆமாம், வடிவம். அங்கே தான் அந்த பூஜைகள் நடத்துவாங்க. சரி, அந்த பூஜைகள் நடத்துறது நோக்கமே இதுதான், எதிரிகள் வந்து தொல்லை நீங்கணும், எதிரிகள் அழியணுங்கிறது நோக்கம். எதிரிகள் பலகீனமாகணும்,
எதிரிகளை தன்வசப்படுத்தணும் தன்வசப்படுத்திக்கிடணும். இல்லைன்னா அவங்களுடைய கவனம் வேறு திசைக்கு போகணும். எதிரிகளுடைய இது வந்து நம்ம பாதிக்கக்கூடாது ஓ அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பூஜையில் கலந்துக்கிடுவாங்க. சமீப காலமாக சத்ரு சம்ஹார ஹோமம் நடக்குது. அதுவும் பெரிய அளவில் பண்ணுறாங்க. விஜய் அதை ஹோமம் பண்ணாரா? தெரியும், அவர் சார்பில் அதை நடத்திடுவாங்க. இப்போ வந்து இப்போ நான் போக முடியல அப்படின்னாச்சுன்னா என்னுடைய சார்பில் அதை இன்னொருத்தர் நடத்தலாம். ஓ அப்படி நிறைய பேர் தொடர்ந்து நடத்துவாங்க. அப்படிங்கும்போது அந்த இது கூட நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓஹோ, முதலமைச்சர் விஜய் சார்பில் கூட நடத்தியிருக்கலாம். அவங்க கட்சிக்காரங்க முன்னாடியே நடத்தியிருக்கலாம். அது நடத்துறதுனால அந்த வெற்றி பெறுவதற்குள்ள வாய்ப்புகள் வரும். சரி, அந்த எதிரிகள் தொல்லை நீங்கும். சரி, கதைகள் அகலும். அதுதான் அதனுடைய முக்கியமானது. சரி, இந்த சத்ரு சம்ஹார பூஜையினுடைய முக்கியமான நோக்கமே அதுதான். இப்போ நம்ம முதல்வரை பொறுத்தவரையில அவர் எதிர்பார்த்த வெற்றியை நோக்கி விஸ்வரூப தரிசனம், கொடிமர பூஜை, சம்ஹார பூஜை இதெல்லாம் நடத்திட்டு இருக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிட்டாரு. இதுக்காக கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கணும். இந்த மாதிரி பக்தர்களோ இல்லை பெரியவர்களோ அந்த மாதிரி பிரபலங்களோ போய் திருப்பி வழிபட்டு நன்றி தெரிவிக்கிறது உண்டுமா? நிச்சயமா உண்டு. ஆமா. அப்போ விஜய் மீண்டும் அங்கே போய் ஒரு வழிபாடு பண்ணுற வாய்ப்பு இருக்கு, நன்றி வழிபாடு. அவர் போய் செஞ்சாருன்னா அது ரொம்ப நல்லது, அவருக்கு நல்லது. ஆமா, அடுத்தடுத்து வெற்றிகளை கொடுக்கறதுக்கு அது வந்து ஒரு முன்னோட்டமாக இருக்கும், அடித்தளமாக அமையும் அது வந்து. சரி, ஏன்னா இன்னும் அவர் போக போக வந்து அந்த முருகப்பெருமானுடைய அருள் அவருக்கு கிடைக்குது. சரி, கிடைச்சிடுச்சு. ஆமா, இன்னும் போக 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 அடுத்து போனாருன்னா சரி அவருக்கு உள்ள கிரக தோஷங்கள் கண்டிப்பா நீங்கும். ஓ, அடுத்த பலன்கள் கிடைக்கிறதுக்குள்ள வாய்ப்பு. எதிரிகள் இன்னும் பலகீனமாவாங்க. ஆமா, அவர் நினைச்சதை சாதிக்கலாம். நிச்சயமா. அதனால ஒரு நன்றி அறிவிப்புக்கு ஒரு நன்றி, கடவுளுக்கு நன்றி சொல்ற வாய்ப்பு இருக்கு. அவர் போனார்னா அவருக்கு இது இன்னும் மேம்படும், நிச்சயமா மேம்படும். அப்ப அவர் போவாருன்னு நம்ம நம்பலாம். அது முதலமைச்சர். நமது முதல்வர் விஜய் அவர்கள் எப்போதும் அரகஜா என்ற அபூர்வ சக்தி கொண்ட பொட்டுடன் காட்சியளிக்கின்றார். அந்த பொட்டு அவரது அரசியல் வாழ்க்கையில் எத்தகைய அதிசயங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றது என்பதை அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி, வணக்கம்.